இவ்விதமாக இந்த சிறியிலில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னா எப்படி கெட்டு போறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. 100 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணிருது? கீழ்படியாம போயிருது, சொல் பேச்சு கேட்காம போயிருது, தான் எண்ணத்தை போல போயிருது. நீ அப்படிதான் போனா நீ என்ன ஆயிருவ? நீங்க ஆண்டவருடைய பேச்சை கேட்காம போனீங்கன்னா, சுய எண்ணத்தின் பிரகாரம் ஓடுனீங்கன்னா, சுய சிந்தனையின் பிரகாரம் ஓடுனீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க எப்பேற்பட்டவர்கள்? ஒருத்தர் கூட சிறியில் ஒருத்தர் கூட என்ன, அந்த 99 ஆடு இருக்குதேன்னு சந்தோஷப்படல, அந்த ஒரு ஆடு கூட கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் பூமிக்கு வந்தாங்க. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நாத்தம் எடுத்துடக்கூடாது, புழு புடுத்துடக்கூடாது, நம்மளை பார்த்து சீன ஒருத்தர் ஒதுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா.